சிஸ்டர் போலாமா? போலாமே. வண்டி 5 செகண்ட் கூட நிக்காது, வந்து ஏறவேல ஏறிக்க. இது சச்சின் டெண்டுல்கர் ஆர்டர். ஏறு பெருசு ஏறிக்க. ஏலே உன் வண்டியில டிக்கெட் காசு டீ குடிச்ச காசு தான் அதிகமா இருக்கு. ஏலே சொல்ற வண்டியில பண்ற வெங்காயம். நான் கரெக்ட் டைத்துக்கு வண்டி எடுக்கிறேன், ஓடி வந்து பிரேசனம்ல இங்கே நில்ல, அடுத்த ட்ரிப்ல ஏத்திக்கிறேன். போய் சேரு வண்டியில பாட்டா. ஏய் என்னடா? ஒண்ணுமில்லண்ணே, ஒரு பொருள் விட்டுட்டு போகுது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அதை வச்சுட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. போனேன் திரும்பி பார்க்காம போனேன். என்ன ஏதோ சுத்தி போட்டதை சொல்ற மாதிரி சொல்ற. எஸ், ஐ அம் லூசு தான். ஐயா வண்டி வந்துருச்சு. ஏய் நிப்பாட்டு. யாரா அவன் நம்ம வண்டி முன்னாடி குறுக்க விழுந்து நிப்பாட்டுறதே? டேய் இந்த வரேன்டி. வண்டி எந்த பக்கத்து போகுது? செம்பட்டி, சின்னாலப்பட்டி, திண்டுக்கல். கிளம்பு. டேய் அப்புறம் எதுக்குடா குறுக்க விழுந்து வண்டியை நிப்பாட்டின? டேய் பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணி பாத்தியா? கிளம்பியா? ஏய் இவங்க காலையில போட்டாங்க போஸ். கிளம்பு. செம்பட்டி, சின்னாலப்பட்டி, திண்டுக்கல், சேம்போட்டி. சேர்றாங்க பாரு. கிளம்பு. யாரா சுட்டு? ரைட் போலாம். ரைட் வாயா வந்துகிட்டே இரு. நம்ம அளவுக்கு அளவுல திரும்ப முடியே. போய் திரும்புறான். என்ன எடுத்து வந்து பஸ் டிக்கெட்ல போயிட்டு இருக்கான். ஏன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலையே. பாம்சே சீரியல்லாம் வந்துக்கிருக்கா? வண்டிக்குள்ள சிக்கிடுவான் போல இருக்கே. மாப்ள சட்டன் பிரேக்க போடு. சட்டையை பிடிச்ச அவனை என்னன்னு கேட்கிறேன். போடு. அதை செய். அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடியாரான்? டேய் வண்டியில ஏறா. எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்க? ஏன் காலு சலுக்காடு ரோடு. உன் பாட்டுக்கு போய்கிட்டாரு, ஏன் பாட்டுக்கு வருவேன். ஏய் கவர்மெண்ட் ரோடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே உன் கப்பையை கிழிக்க போதுரே. மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கண்டுக்கிறத போயிட்டே ராக்கு பார்க்காம போய்கிட்டே இரு. நீ வளைச்சு போகலாம், ஆனா நான் நேர் ரோட்ல தான். இறங்கிக்க பித்தளை எல்லாம் இறங்கிக்க. லக்கேஜ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கங்க. காணா போச்சா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. ஒரு டீ போடுப்பா. எதுக்கு வண்டி முன்னாடி வந்து சாக தெரிஞ்ச? ஓடி வந்தா தான் டீ சாப்பிட முடியும், உட்கார்ந்தா சாப்பிட முடியுமா? ஏன்டா அது அந்த ஊர்லயே சாப்பிட வேண்டியதானே? அங்க சாப்பிட்டா செலவுப்பா. இங்க வந்து ஓசியாவா கொடுப்பாங்க, காசு கொடுக்கணும்ல. எப்படி ஓ வண்டியில அங்க இருந்து இங்க வர எவ்வளவு கேப்ப? 5 ரூபா கேப்பேன். அங்க இருந்து ஒண்டி பின்னாடியே ஓடியாந்து 5 ரூபாய் மிச்சம் பண்ணா டீ சாப்பிடுறேன். சரி ஒரு வீட்டுக்கே வர்றேன். மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன்? என்னப்பா லூஸ் தரமா கேள்வி கேக்குறேன். அந்த அடிக்குது பாரு மதுரை பஸ், அதுல எப்படி கேட்பாங்க? ஒரு 60 ரூபா கேட்பாங்க. அந்த பஸ் பின்னாடியே மூச்சை பிடிச்சு குடுகுடுன்னு ஓடி 60 ரூபாய் மிச்சம் பிடிச்சி கோனாரில கறிக்கஞ்சி அடிப்படியே கறிக்கஞ்சி போடா பேப்பர். என்ன பொழப்பு பொழைக்கிறேன்? இப்படியே பைபாஸ்ல டெல்லிக்கு போற லாரி பின்னாடி ஓடுனேன்னு வை, 5000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். என் கண்ணை திறந்த கடவுளே. ஐயோ இது வரைக்கும் யாருமே இப்படி யோசனை சொல்லேப்பா. இப்பவே டெல்லி போற லாரிய புடிச்சு குடுகுடுன்னு வங்கோலையா டெல்லிக்கு ஓடி அங்க ஒரு டெல்லி எருமை வாங்கி நம்ம ஊர் வந்து சேர போறப்பா. அடியே ஒரு நாள் டயர் கட்ல சிக்ன எலி குஞ்சு மாதிரி சாக போற. அப்ப நான் பிளைட் பின்னாடி ஓடுவல்ல. அவன் என்னமா அக்கிரமா பேசிட்டு போன மாதிரி அழுதுட்டு இருக்க? இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. சின்னால வட்டி திண்டுக்கல். ஏமா டிக்கெட் எடுத்தாச்சா? செம்பட்டி சின்னாலப்பட்டி 2 10 ரூபா சரியா போச்சு. ஏமா புக்காரமா டிக்கெட். ஏப்பா நீ டிக்கெட் எடுத்தியா? ஏமா தரவா மாட்டோம், மிச்ச காசை வச்சு நாங்க மச்சு வீடா கட்ட போறோம். சிஸ்டர் டிக்கெட். ஏய் வேணாடா. டிக்கெட் வேணாம், சாரி. ஏய் என்ன அதுக்குள்ளேயும் தூக்கம்? எங்க போற? என் தங்கச்சி புடிச்ச பாம்பு கடிச்சு புடிச்சு சரி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அதான் ஒரு பாத்து வந்துடலான்னு போறேன். நல்ல விஷயம் தான், போயிட்டு வா. எங்க போற? இப்பதானே சொன்னேன் என் தங்கச்சி புடிச்ச பாம்பு கடிச்சு புடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, ஒரு பாத்து வந்துடுறேன்னு. அதான் எந்த ஊருக்கு போற? என் தங்கச்சியை கட்டி கொடுத்த ஊரு. எந்த ஊர்ல பா கட்டி கொடுத்தீங்க? அதான் என் மச்சான் ஊரு. உன் மச்சான் ஊரு எது? அதான் எங்க அத்தை வாக்கப்பட்டு போச்சு இல்ல, அந்த ஊரு. உங்க அத்தை எங்க வாக்கப்பட்டு போச்சு? அதான் என் மாமே ஊரு. எந்த ஊரு உங்க மாமே ஊரு? ஊரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் திட்டமெல்லாம் என்ன தெரிஞ்சு போச்சுடே. நீ ஓசில போகணும்னு ஆசைப்படுற. யார் ஓசில ஆசைப்படுறா? அப்புறம் ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன். எங்க அப்பத்தால இருந்து சியால இருந்து தங்கச்சி வரைக்கும் பூராதுன்னு சொல்லிருக்கேன். நானா ஓசில பாக்குறேன். எத்தனை தடவை ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என் ஊர் பேரை சொல்லுங்க எனக்கு தெரியாது.
சரி இந்தா 10 ரூபா பேசாம வா. என்னமோ நான் தான் எழுச்சவன்னு எழுதி இருக்கு. இவ்வளவு நல்லவனா இருக்க நீ எந்த ஊரு? நான் தானே. நானு எங்க அப்பா பிறந்த ஊரு. உங்க அப்பா எந்த ஊரு? வாத்தா ஓடி போன ஊரு. வண்டியில போட பையா. வாத்தா ஓடி போன ஊரு தெரிஞ்சு வச்சே. ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். எப்படி சூப்பர் மாப்ள. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு. எஸ்கேப்டா. டேய் மாப்ள என்னடா இவ்வளவு நேரம்? அங்கிட்டு வரவளுக்கு மட்டும் போலாம். என்ன காயத்ரி இப்படி ஓடி வந்துட்டு இருக்க? ஏன் மாமா இவங்களோட சுத்திட்டு திரியற? போறப்ப வரப்பெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே திரியறாங்க. ஏ கழுதை அழகா இருந்தா 2 வயல கிண்டல் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்கு எதுக்கு இம்பிட்டு அளப்பறை கொடுத்துட்டு இருக்க? திருப்பி நீ கிண்டல் பண்ணல. பாட்டெல்லாம் பாடுதே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்க. போய் ஒழுங்கா படிச்சு முன்னேறதுக்கு வழியா பாருமா. நாங்க பாஸ் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ படிச்சு பாஸ் பண்ற வழியா பாரு. மச்சான் நமக்குள்ள தெரிஞ்ச விஷயத்தை நாடுக்குள்ள தெரியப்படுத்திட்டு இருக்க. முத வண்டியை கிளப்படா. போயிரு. இந்த மீச மிச்சம் 10 ரூபா அப்படி. என்னடா லேண்ட் புரோக்கர் செல்வம் எப்படி இருக்க? கையிலையும் கந்தலுமா கன்றாவியா இருப்ப. இன்னைக்கு என்ன வெள்ளையும் சொல்லையுமா எங்க கிளம்பிட்ட? ஒண்ணு வாங்க வரேன். அப்படியா? என்னடா கூட நிறைய வச்சு தின்னுக்கிட்டு இருக்க? தொந்தி வேற வந்துருச்சு. இதெல்லாம் திங்காதடா. அதெல்லாம் வேற பாரு. டேய் தினம் 5 கிலோமீட்டர் ஓடுறா, வயிறு குறையும். அப்பதான் வர்ற முன்னாடி சந்தோஷமா இருப்பா. அதுக்கெல்லாம் வேற பாரு. ஐயோ இல்லடா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு வேற ஆளதான் பாக்குறேன். ஏய் வண்டியா நிப்பாட்டப்பா. ஊர் மட்டும் இல்ல உலகமே அழிய போகுது. முன்னாடி எல்லாம் பூகம்பம் வந்துச்சு, இப்ப எல்லாம் ஏன் சுனாமி வருது தெரியுமா? இவன மாதிரி ஆளு இவன மாதிரி முள்ள மாதிரி பையன் இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன். மானம் கட்டவன் ரோட்ல கட்டவன் அவன் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வர மாட்டேன். கலெக்ஷன் காசே கொடுத்துட்டு போடா. அத கொடுக்க கூடாதுன்னு நானே ஓடிக்கிருக்கேன். உனக்கு இதே வேலையா போச்சுடா. சரக்கு 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 சரக்கு. ஹாய், உண்மையில நீங்க ஆன பரதநாட்டியம் சூப்பருங்க. லூசு, இது பரதநாட்டியம் இல்ல, கூத்து டான்ஸ்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஏங்க உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. எங்க ஊர்ல இதாங்க பரதம். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அம்மா தாயே மனசு பத்தி ஒரு ஆட்டோகிராஃப் போடுமா. ஐயோ நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, எனக்கு சளி பிடிக்கும். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு எப்படி சளி பிடிக்கும்? அதுவாங்க என் ஜாதகம் அப்படி. காய்ச்ச வரதுக்கு முன்னாடி அந்த கையால ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் போடுங்க. போடுங்க. போடா. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் தானங்க, ஒன்னே ஒன்று தானங்க கேட்குறேன், போடுங்க. நான் மிகப்பெரிய ரசிகங்க, 80 நாளும் முன்னாடியே சுத்திக்கு இருக்கேன். போட்டோ என்ன குறைஞ்சா போயிருங்க. ஆட்டோகிராஃப் என்ன இந்நேரத்தில் நம்ம ஆட்டோகிராஃப் போயிட்டு இருக்கேன். டேய் எந்திரா. எந்திரே. இப்போ எங்க இருக்கேன்? என்னடா இந்த நேரத்துல ஆட்டோகிராஃப் கீட்டோகிராஃப்ன்ட்டு? என்னண்ணே நீங்க இங்க வேற எங்கிட்டு இருப்போம்? அதெல்லாம் ஆளும் மண்டையும் படுறா. போட்டேண்ணா பொத்திட்டு படுறான். படுறான்ற என்ன அர்த்தம்? ஆட்டோகிராஃப் சாகடிக்கிறேன். தூக்கத்துல வளரிட்டோமோ? உண்மையிலே நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? தனக்கு தானே சிரிச்சுக்க. ஒண்ணலடி. உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. மாப்ள செல்வா, நீ ஒரு பிள்ளைய கட்டே கொடுத்துருந்தே, அது ஊருக்கு போயிருக்கு. ஏங்க ஏங்க என்னங்க? நீங்க போங்க, நீங்களும் போங்க. ஏண்டா அப்ப நான் பைக் வாங்கி கொடுத்தா காதுல ஹெட்போனை மாட்டிட்டு அப்படியே ஏர்பிளேன்ல போற மாதிரி போறது, ரோட்டை கவனிக்காம. போலீஸ்காரங்க என்ன பொழுது போகாம இந்த மாதிரி வீதி வீதி போர்டு வச்சிருக்காங்க. ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி படங்கள்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க? போ கைகளை ஓடிச்சுப்போம். போட அடிச்சா ரொம்ப சிக்கலாய் போகும். பட எத்துனா சீப்ப அதான் போயிட்டு இருக்கு. நல்லா சேராங்க செட்டு ஆளும் மொகரே.